சென்னையில் மழை சேதம் ஏற்பட துவங்கியதுமே நிவாரண உதவிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் நடிகர் சித்தார்த். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவிகள் வழங்கி வருகிறார். நடிகர் சித்தார்த் மற்றும் ரேடியோ ஜாக்கி பாலாஜி ஆகியோர் இணைந்து திரட்டிய நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டோருக்கு தன்னார்வ இளைஞர்கள் மூலம் சேர்ப்பித்து வருகின்றனர். சென்னையில் தொடரும் மழை பாதிப்புக்கு இடையிலும் பாலாஜி தலைமையில் இளைஞர்கள் நிவாரண உதவிகளை தொடர்ந்து வருகின்றனர். சென்னையைப் போலவே மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கடலூருக்கு ஞாயிறன்று சித்தார்த் மற்றும் அவர் தலைமையிலான தன்னார்வ இளைஞர்கள் சென்றனர். அங்கு பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரண உதவிகளை இவர்கள் நேரடியாக வழங்கி வருகின்றனர். தங்களால் இயன்ற சிறிய உதவிகளை செய்து வரும் நிலையில் இளைஞர்களின் பங்கேற்பால் இது ஒரு இயக்கமாக செயல்பட துவங்கி உள்ளதாக பாலாஜி தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. நானும் நடிகர் சித்தார்த்தும் சேர்ந்து லாஸ்ட் 4-5 நாளா நம்ம ஊரில் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தில் பாதித்தவங்களுக்கு எங்களால் என்ன சின்ன விஷயம் பண்ண முடியுமோ அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக, எமோஷனலாக தான் ஆரம்பித்தோம். ஏன்னா வீட்டில் உட்காந்து இதை பார்க்கறதுக்கு எங்களால் முடியல. அதனால் ரோட்டில் இறங்கி வேலை செய்யலான்னு ஆரம்பித்தோம். ஆனால் இத்தனை பேர் அதை இன்ஸ்பயர் பண்ணோம். இவ்வளோ பசங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வாலண்டியர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 500-1000 பசங்க வந்து எங்களால் இந்த 5 நாளில் என்ன முடிஞ்சதோ அது எல்லாத்தையுமே பண்ணினோம். ஆனால் இது எல்லாமே வந்து இமீடியட் ரிலீஃப் தான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக என்ன உதவி தேவையோ அதுதான் கொடுத்தோம். ஆனால் இந்த ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, தண்ணி பாட்டிலை வச்சு ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கான நிவாரணம் அது கிடையாது. ஸோ இந்த இமீடியட் ரிலீஃப் அப்படின்றது நாங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா அது ரீஹாபிலிட்டேஷனாக மாறணும். அதாவது அவங்களோட வாழ்க்கையோட புனரமைப்பு, மற்றபடி அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கொடுக்குற ஒரு விஷயமா மாறணும். இந்த பிஸ்கெட் பாக்கெட், பால் பாக்கெட், சாப்பாடு கொடுக்கறது இன்னையோடு நாங்கள் நிறுத்த போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சரில் தேவையான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுறதுக்காக இந்த டைம் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். அவங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் தேவை. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்ஃபனேஜஸ், சில்ட்ரன் ஹோம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிவாஸ்டேட்டட், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுன்ற நிலைமையில் இருக்காங்க. நிறைய பேரோட பேசிக் வாழ்க்கையை மாறி இருக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மழை வெள்ளத்தினால தமிழ்நாடு ஃபுல்லாக எக்கச்சக்கமான டிசீஸ் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான மெடிக்கல் கேம்ப்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். இது எல்லாத்தையும் 2 பேர், நானும் சித்தார்த்தன், சின்மயி, இது மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 500-600 பசங்களை வச்சு பண்ணுற விஷயம் கிடையாது. இது நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். ஏற்கனவே இது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற லயன்ஸ் கிளப் மாதிரி நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இதை எப்படி அடுத்த லெவலில் மாற்றி வேர்ல்டு வைடு எங்களுக்கு வர விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஒரு பெரிய மூமெண்ட்டாக மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இனிமேல் ரிலீஃப் மூமெண்ட் கிடையாது, இது ரீஹாபிலிட்டேஷன் மூமெண்ட். அதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா ஃபர்தர் பிளானும் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சேர்ந்து, உங்கள் கூட சேர்ந்து தான் பண்ண போகிறோம். இன்னி வரைக்கும் யார் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ், உங்களோட ட்ரஸ்ட் எல்லாமே எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. தொடர்ந்து நம்ம இதை பண்ணுவோம். தேங்க்யூ.